ஏய், கைக்கு அடக்கமான பெட்டியில அப்படி என்னடி வச்சிருப்பாரு இந்த அர்ஜுன் தம்பி? ஏதாவது லாக்கர்ல பணத்தை பதுக்கி வச்சுட்டு அதோட சாவி அந்த பெட்டியில வச்சிருப்பாரோ? பாட்டி, ஒருவேளை அதுக்குள்ள வைரம் வைடூரியம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ? அப்படி ஏதாவது இருந்திருந்தா இந்நேரம் இனி ஆட்டைய போட்டுருப்பாளே. அது இனி ஆட்டி பாத்திருப்பான்னு சொன்னேன். அது டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அதுல எதுவும் இல்லன்னா அது எதுக்கு இவ்ளோ ரகசியமா மறைச்சு மறைச்சு வைக்கணும்? இங்க இருக்க எல்லார்கிட்டயும் நகை இல்லையா என்ன? அப்படி என்ன அதிசயமான நகை அது? அதானே, சந்தைக்கு வர சரக்கு மொந்தையில வந்தா என்ன, தொன்னையில வந்தா என்ன? ஏன்பா தாடி தம்பி, அந்த பொட்டிய பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? உன் நொன்ன அதுக்குள்ள என்னத்தை தான் வச்சிருக்கான்? இந்த கிழவி ஏதாவது பண்ணணுமே. அதுவா பாட்டி, அதுக்குள்ள பேய் இருக்கு. பேயா? ஆமா பாட்டி, காஞ்சனா படத்துல வர்ற பேய், அரண்மனை படத்துல வர்ற பேய், இந்த மாதிரி அண்ணா வச்சிட்டு இருக்கிற பாக்ஸ்குள்ள பெரிய பேய் இருக்கு. ஐயோ தம்பி, நீங்க நெசமா தான் சொல்றீங்களா? பிராமிஸா சொல்றேன் பாட்டி. அடி தம்பி, எனக்கு பேய்னால ரொம்ப பயம். அந்த பேய எதுக்கு பொட்டிக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்காரு? வெளியில விட்டா வேப்ப மரம், புளிய மரம் அந்த மாதிரி எதுலயாவது தொங்கிக்கிட்டு இருக்கும்ல. பாட்டி, இது மாமாக்கு தெரியாதா? அதான் மரத்தை பூரா வெட்டிட்டாங்களே, அப்புறம் எப்படி மரத்துல தொங்கும்? அதனாலதான் பேய் பெட்டிக்குள்ள குடியிருக்கு. பெட்டிக்குள்ள பேய் குடி இருக்கா? கொஞ்சம் விட்டா ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுதான் பேய் பெட்டிக்குள்ள இருக்குன்னு சொல்லுவ போல இருக்கே. சிரிக்கிறாங்களே. என்ன ஆனந்த், பேய்ன்னு பேசிட்டு இருக்கீங்க? பாட்டி, அண்ணா, நீங்க ஒரு பெட்டி வச்சிருக்கீங்கல்ல, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு வசு பாட்டி கேட்டாங்க. நான் அதுக்குள்ள பேய் இருக்குன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கேன். ஐயோ பாட்டி, என்ன தனியா விட்டு போற? அர்ஜுன் பாட்டி விடுங்க பாட்டி. போகாதடி. ஐயோ, இந்த கிராதகி என்ன தனியா கட்டி விட்டுட்டு போறாளே. வா இனியா. இல்ல தம்பி, நீங்க ரொம்ப தைரியமானவரு. யாராவது ஏதோ தப்பா பேசினா கால்ல இருக்கிற துப்பாக்கி எடுத்து பட்டுன்னு சுட்டுருவீங்க. ஆனா அந்த பொட்டி விவகாரத்துல மட்டும் ஏன் இப்படி பொம்பளைங்க மாதிரி இருக்கீங்க? பொம்பளைங்க மாதிரியா? புரியலையே பாட்டி. இல்ல, இந்த பொம்பளைங்க தான் பொட்டி அப்படியே திறந்து இந்த மேக்கப் சமாச்சாரம், லிப்ஸ்டிக் எல்லாம் சரியா இருக்கான்னு அப்பப்ப எடுத்து எடுத்து பாத்துக்குங்க. நீங்களும் அதே மாதிரி அந்த சின்ன பொட்டிய ரகசியமா திறந்து 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 பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி அதுக்குள்ள என்னதான் ரகசியம் வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது கண்டிப்பா அதை பத்தி நான் சொல்றேன். நேரம் எப்ப வரும்? அது போயிட்டே தானே இருக்கும். நாம தான் வரவழைக்கணும். நீங்க மனச திறந்து அந்த பொட்டியும் திறந்துரும் தம்பி. பாட்டி, ஒரு நாள் அதுக்கான நேரம் வரும், அப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் சைலண்டா இருங்க. பேசி வரைக்கும் வாய திறக்க மாட்டேன் போல இருக்கேன். வசு, பிவிகே சேர்மன் கிட்ட நான் நேத்தே பேசிட்டேன். நம்ம ஸ்டாக் ஹோல்ட் பண்ற அளவுக்கு அவர்கிட்ட பெரிய குடோன் கெப்பாசிட்டி இருக்கு. அதனால பிரச்சனை எல்லாம் இல்ல. இந்த ஆல் இந்தியா இன்டீரியர்ஸ் இன்வாய்ஸ் ரெடியா? ரெடி சார். ஓகே. வசு, இன்னைக்கு ஈவினிங்கே இந்த விஷயத்தை டிஸ்பேட்ச் பண்ணிடு. ஓகே? ஓகே சார். பாத்தீங்களா பாட்டி, ஆபீஸ் வேலையில அப்படியே பொறுப்பா இருக்கலாம். பில்டப்ல காட்றா. ஆமா ஆமா, உன் ஆளுக்கு மிஸ்டர் பாரத் ரஜினி நினைப்பு, இவளுக்கு அப்படியே அம்பிகா நினைப்பு. ரெண்டு பேரும் ஆபீஸ் அப்படியே கட்டி காப்பாத்துறாங்களாம். பாட்டி, இவளை இப்படியே விட்டு வைக்க கூடாது. இவளோட 9வது ஆசை 10வது ஆசை எல்லாத்தையும் கேட்டு நிறைவேற்றி வச்சு அந்த வைத்தியர்கிட்ட அனுப்பிடணும்.
அந்த ஆள் மங்களம் பாடுவாரு. கரெக்டா சொன்னடி. நேத்து கூட ஜோசியரு போன் போட்டு பேசினாரு, இவளை பத்தி விசாரிச்சாரு. ஒரு வாரம் பொறுத்துக்கங்கன்னு சொன்னேன். இப்ப நம்ம வசுவை கார்னர் பண்ணி அவளோட 9வது ஆசை என்னன்னு கேட்போம். ரெடி ஆயிரு. ஓகே வசு, எல்லாத்தையும் இன்னைக்கு ஈவினிங் கூட டிஸ்பேச் பண்ணிடு. நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஓகே சார். ஏ வசு ஒரு நிமிஷம் நில்லு. வா வசு இங்க வா. ஏன் எதுக்கு பாட்டி கூப்பிட்டீங்க? இல்ல வசு, நீ எப்பவுமே கடமையே கண்ணாயிரம்னு ஆபீஸையே கட்டிக்கிட்டு அழுவுற. இந்த மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுறியா? அதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுறேனே. சரி, இத பாரு வசு, உன் ஆசையெல்லாம் வரிசையா சொல்லிட்டே வர, நாங்களும் நிறைவேத்திட்டே வரோம். நீங்க நிறைவேத்தல, அர்ஜுன் சார் தான் நிறைவேத்துறாரு. நாங்களும் துணைக்கு கூடமாட ஒத்தாசையா இருக்கோம்ல. களி கிண்டணும், குழந்தை உயிரை காப்பாத்தணும். ஏன் போலீஸா வந்து நம்மள என்ன பாட்டி இருங்க பாட்டி. தீம் பார்க்ல நீ லவ்வரா நடிச்ச, அதெல்லாம் ஓகே. உன் ஆசை எல்லாத்தையும் சட்டு புட்டுன்னு சொன்ன. இந்த 9வது ஆசையை மட்டும் ஏன் இன்னும் சொல்லாம பெண்டிங்ல வச்சிருக்க? என்னன்னு சொன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு நாங்க கொஞ்சம் தயாரா இருப்போம்ல. 9வது 10வது ஆசைய நீ கொஞ்சம் சீக்கிரம் சொன்னாதானே அதை நாங்க நிறைவேற்றிட்டு உன்னை அப்படியே வைத்தியர் வீட்டுக்கு அனுப்புவோம். உன் நோய் குணமாகணும்ல வசு. அதானே, தீக்காளியாவே எத்தனை நாள் தான் இருப்ப? அப்புறம் உங்க ஆத்தாக்காரி மாதிரி லொக்குன்னு ஆயிடுவேன். நான் அர்ஜுன் சார் கிட்ட கேட்க போற 9வது ஆசை என்னோட ஆசை மட்டும் இல்ல. இனியா, உன்னோட ஆசை, பாட்டி உங்களோட ஆசை, நட்சத்திராவோட ஆசை, அவ்வளோ ஏன் நம்ம வீட்ல இருக்கிற செடி கொடி மரம் இது எல்லாத்தோட ஆசைன்னு கூட சொல்லலாம். நான் சொல்லிடுறேன், ஆனா கொஞ்சம் பொறுத்திருங்களேன். வரட்டுமா? பாய். ஏய், என்னடி இவ என்ன சொல்லிட்டு போறா? அர்ஜுன் பொட்டிக்குள்ள என்ன வச்சிருக்காங்கிற சஸ்பென்ஸ விட இவ வச்சிட்டு போற சஸ்பென்ஸ் பெருசா இருக்கும் போல இருக்கே. ஆமா பாட்டி, எனக்கும் அப்படியே தலைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. அவ என்ன கேப்பான்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன். எல்லா ஐடியாவையும் நீ என்கிட்டயே கேளு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சூடா 4 ஆனியன் சமோசாவும் இஞ்சி டீயும் குடிச்சா சும்மா கும்முன்னு இருக்கும். அப்புறம் ஐடியாவா அப்படியே கொட்டும். வீட்ல இருக்கா பாரு. அப்படி இல்லைன்னா அந்த ஆன்லைன்ல போன்ல அப்படி அப்படியே போட்டு ஆர்டர் பண்ணுவாங்களே, அத பண்ணிடு. வர வர இவ சரியில்லையே. சார் சார் சொல்லுங்க சார், அர்ஜுனோட பேருக்கு கொரியர் வந்திருக்கு சார். நான் தான். சார் இதில் கொஞ்சம் சைன் பண்ணிடுங்க சார். தேங்க்யூ சார். அண்ணா, என்னண்ணா இது கவரு? தெரியலடா, எனக்கு கூட கொரியர் வந்திருக்கு. யார் அனுப்பியிருப்பா என்னன்னு தெரியல. பிரிச்சு பாருங்கண்ணா. பென் டிரைவ்டா. தம்பி பாத்து தம்பி, ஏதோ பாக்குறதுக்கு செவப்பா பாம் மாதிரி இருக்கு. முதல்ல தண்ணிக்குள்ள போடுங்க, அது நல்லா ஊறட்டும். அப்புறமா எடுத்து என்னன்னு பாத்துக்கலாம். பாட்டி, அது பென் டிரைவ். ஏய், அது எனக்கு தெரியாதாடி. இப்பெல்லாம் இதுலதான் பாம் வச்சே அனுப்புறானுங்க. அர்ஜுன் தம்பி பெரிய தொழிலதிபர் இல்லையா? ஊன்ல இருந்து புண்ணாக்கு வரைக்கும் தயாரிக்கிறாரு. எதிரிங்க யாராவது பாம் வச்சு அனுப்பியிருக்க போறாங்க. தம்பி, நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேனா? பாட்டி, நீங்க வேற அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கம்னு இருங்க. பசு, அந்த லேப்டாப்பை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து போட்டு பார்த்துடலாம். அர்ஜுன் சார், லேப்டாப் எதுக்கு? ஸ்ட்ரைட்டா டிவிலே போட்டு பார்த்துடலாமே.
ஓகே வா. என்ன ஆனந்த் அது? இல்ல கொரியர்ல ஏதோ பென்ட்ரைவ் வந்திருக்கு, அதுல என்ன இருக்குன்னு போட்டு பாக்குறாங்க. வாங்கடி வாங்கடி வா. வசு, நான் இதுல வருவேன்னு யாரும் எதிர்பார்க்கல, இருந்தாலும் வந்திருக்கேன். இப்போ எதுக்கு நான் வந்திருக்கேன்னு தெரியுமா? என்ன வசு இது? என்கிட்ட கேட்காதீங்க அர்ஜுன் சார், ஸ்கிரீன்ல பாருங்க. நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ஏன் இப்படி டிவில வந்தேன்னு சொல்றேன். பழக்கமா என்னோட கடைசி ஆசைய அர்ஜுன் சார் கிட்ட நேர்ல தான் நான் சொல்லுவேன். அது எனக்கு போர் அடிச்சிருச்சு. எத்தனை நாளைக்கு தான் ஒரே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அதனாலதான் ஒரு மாற்றத்துக்காக டிஜிட்டல் மூலமா என்னோட 9வது ஆசைய சொல்றதுக்காக வந்திருக்கேன். இவங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? இப்ப சொல்லட்டுமா அந்த ஆசை என்னன்னு? 8 ஆசைகளை நிறைவேற்றி கொடுத்த மாதிரி அர்ஜுன் சார் இந்த 9வது ஆசையையும் நிறைவேற்றி கொடுக்கணும். அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். நீங்க ஒரு பெட்டிய ரகசியமா வச்சுக்கிட்டு அப்பப்போ திறந்து பாக்குறீங்க. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே அதான் ஆசை. அதனால எங்க எல்லார் முன்னாடியும் அந்த பெட்டியை திறந்து காட்டுங்க. அதுதான் என்னுடைய 9வது ஆசை. வணக்கம். தம்பி, ஐயோ, என் பேத்தியோட 9வது ஆசை இதையும் நிறைவேற்றி வச்சிருங்க. இல்லனா அல்பாயுசுல பொசுக்குன்னு போயிட போறா. இப்ப நான் அந்த பெட்டியை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அதை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன் சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படி என்னதான் ரகசியம் அதுக்குள்ள இருக்கு? அதை பத்தி உன்கிட்ட மட்டும் இல்ல பசு, யாருக்கிட்டையும் சொல்ல நான் விரும்பல. இனிமே அந்த பெட்டியை பத்தி தயவு செஞ்சு எதுவுமே கேட்காத. சரி சார், நான் கேட்கல. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காமையே நான் போய் சேர்ந்துறேன். என்னோட ஆத்மா சாந்தி அடையாம உங்களையும் அந்த பெட்டியையும் சுத்தி சுத்தி வரும் சார். பசு, நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயம் நான் சொல்லவே மாட்டேன். மாமா, சொல்லு நட்சத்திரா. சார்ஜர் இருந்தா கொடுங்களேன். ஏன் உன் சார்ஜர் என்னாச்சு? அது பின்னு உடைஞ்சிருச்சு மாமா. இந்தா. ம்.